குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வரும் இணைய வழி தவ நிகழ்வில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறோம். நிகழ்வின் துவக்கமாக தவம், அதனைத் தொடர்ந்து மௌன நோன்பு நடைபெற உள்ளது. தொடக்கம். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என எறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கடல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு வலது கை நாசிகா முத்திரையில் வைத்துக்கொண்டு வலது பக்க நாசியை அடைத்துக்கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்துக்கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியேற்றுவோம். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக காற்றை இழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றுவோம். இது ஒரு சுற்று. இது போல சில சுற்றுக்கள் செய்வோம். தண்டுவட சுத்தி. மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே உச்சி வழியாக ஆக்ஞை, மூச்சை விட்டு கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். மீண்டும் மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே உச்சி வழியாக ஆக்ஞை, மூச்சை விட்டு கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதே போல மேலும் சில சுற்றுக்கள் செய்வோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம்.
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தாவம் தொடங்குகிறோம். தவ பயிற்சி, அதாவது தீட்சை பெறாத அன்பர்கள் தங்கள் கைகளை கோர்த்து கொண்டு கண்களை மூடி தாங்கள் விட்டு வாங்கும் சுவாசத்தின் மீது கவனம் வைத்து மூச்சு தவம் இயற்றுவோம். பயிற்சி பெற்ற அன்பர்கள் அவரவர்கள் நிலையில் தவம் இயற்றவும். தவம் பஞ்சேந்திரிய தவம். தொடக்கம் தோளின் மீது தவம். உடல் முழுவதும் உள்ள தோளின் மீது மனம் செலுத்தி தவம். நாவின் மீது தவம். நாவின் நுனி பகுதி மேல் அன்னத்தை தொட்ட நிலையில் வைத்து நாவின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். மூக்கின் மீது தவம். மூக்கின் அடித்தண்டு பகுதி மூச்சு காற்று மோதும் இடம். மூக்கின் அடித்தண்டு பகுதியில் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். கண்கள் மீது தவம்.
2 கண்களையும் ஒரு கற்பனைக் கோற்றால் இணைத்துக் கொண்டு, இரு கண்களின் கருமணிகள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். காதுகள் மீது தவம். 2 காதுகளின் உட்பகுதிகளை ஒரு கற்பனைக் கோட்டால் இணைத்துக் கொண்டு, இரு செவிப்பறைகளின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். ஆக்ஞை.
துரியம்
தவத்தினை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களையும் வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அருளிய வேதாத்ரேயம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டு தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய மௌன நோன்பு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள், அவர்கள் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு.
உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்துவிட்டு பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை மூடி அப்படியே மௌனத்தில் கலந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அன்பர்களினுடைய கனிவான கவனத்திற்கு இன்று மௌன நோன்பு. இன்றைய நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்த நாள். மௌனம் இஸ்லாமியம் ரமலான் நோன்புன்னு சொல்லுவாங்க, அவங்க கடைபிடிச்சது. நம்ம இந்துக்கள் மும்மதங்களையும் தாண்டி மனிதம் என்ற ஒன்றோடு இணைந்து நிற்கின்ற இப்பெருமை மிகுந்த நாள்ல இந்த மௌன நோன்பை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மௌனம் என்பது மிக அற்புதமான ஒன்று. வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய, எல்லா மனிதர்களிடத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று மௌனம். பல இடங்கள்ல பிரச்சனைகள் வர்ற இடத்துல இந்த மௌனத்தை கடைபிடிச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை நம்மளை தாக்கவே தாக்காது. மௌனத்தினுடைய உண்மை நிலையை புரிந்தவர்கள் மகான்கள். அவர்கள் எடுத்து கொடுத்ததுதான் இந்த மௌனத்தினுடைய உண்மை நிலை. மௌனம் 4 வகைகள்ல கொடுக்கலாம். கர மௌனம், கை கால்களை எல்லாம் அசைக்காம இருக்கிறது. வாக்கு மௌனம், பேசாம உட்கார்ந்து இருக்கிறது. மகா மௌனம், எண்ணத்தை இறைவனோடு இணைத்து கொண்டிருப்பது. உண்ணா நோன்பு, இஸ்லாமியம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. காலையில சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரியன் மறையிற வரையிலும் தன்னுடைய எச்சில் கூட உள்ள முழுங்க மாட்டாங்க. அதான் உண்ணா நோன்பு.
மௌனத்திலே பல வகைகள் இருக்கிறது. அது நம்ம உடலோடு, அறிவோடு நமக்கு தக்கவாறு நம்ம எப்படி அந்த மௌனத்தை கடைபிடிக்கிறோம், அதில் ஆழ்ந்து ஆழ்ந்து எதை தேடுகின்றோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய சிந்தனையாக கவலையை பெருக்கும் மனநிலைகள். இந்த 30 நிமிடம் மௌனத்துல நம்ம ஆழ்ந்து அதனோடு கலந்து நிற்கக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, கவலை இல்லாம வாழணும். கவலைகள் இல்லாம வாழுறோமா இன்னைக்கு? கவலைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. கவலை அப்படின்னா என்னங்க? எதை கவலை என்று சொல்லுகின்றோம்? சாமிஜி அழகா சொல்லுவாங்க, ஒரு கற்பனையான வலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலை என்பது ஒரு கற்பனையான வலைதான். அந்த கற்பனை வலையில தான் எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை வீழ்ந்து போகுதுன்னு பாருங்க. நல்ல மௌன நிலையில நின்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கவலை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறோமா? கவலைப்பட்டதுனால வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமா? ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை கவலைகள்னால மனசோர்வு ஏற்பட்டிருக்கும். உடல்ல நோய் வந்திருக்கும். இன்னும் மனநிலைகள் பாதிக்கப்பட்ட நிலையில தான் வாழ்ந்திருப்போமே தவிர, அதில் தீர்வு என்பது ஒரு பொழுதும் கிடைத்திருக்காது. இந்த கவலை வருவதற்கு காரணம் என்னங்க? நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை. ஆசை அதிகமாயிருச்சு அப்படின்னா, அந்த ஆசை தடைபட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு பிறர் நபர் மீது அந்த சினத்தை நம்ம கொடுக்க முடியாம தடைபட்டு போயிருது பாருங்க. அப்ப மனசுக்குள்ள வருகின்ற ஒரு எண்ணமே கவலையாக மாறிவிடுகின்றது. நம்ம நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா சந்தோஷப்படும் நம்ம மனசு. நம்ம சந்தோஷப்பட மாட்டோங்க. உடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கும். கர்மேந்திரியங்கள் கொண்டது. கடமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பது உடல் கருவிகள். இந்த மனம் என்ன பண்ணும்னா தேடிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா நல்ல சந்தோஷமான நிலையில இருக்கும். நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே கவலைப்படுற மாதிரி கொண்டு போயிரும். அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். நான் இப்படியெல்லாம் நினைச்சேன், இப்படியெல்லாம் நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பல நேரங்கள்ல கடந்த காலத்தை பற்றியே காலங்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய எண்ணத்திற்கும் பிறருடைய எண்ணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை நினைத்தால் ஒப்புமோ இயற்கை விதி. நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இப்படிதான் நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இயற்கை அதற்கு கொடுக்குமா? இதையெல்லாம் ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்திக்க சொல்றாங்க சாமிஜி. மௌன நிலையில நின்னு எதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டேன், ஏன் எனக்கு இந்த கவலைகள் வந்துச்சு, இந்த கவலைகளை நிறுத்தி விட்டேனா, இந்த கற்பனையான ஒரு வலை என்னிடத்தில் இருந்து அகன்று விட்டதா அப்படின்னு பார்த்தா அதை பெருகிக்கிட்டே தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். வயது ஆக ஆக கவலைகளினுடைய தொகுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது பாருங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கவலையை பெருக்கும் மனநிலைகள் என்னன்னு பார்த்தா திறமையின்மை, தன்னம்பிக்கையின்மை, அச்சம். இந்த 3 காரணங்களால மட்டும்தாங்க கவலைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. திறமை இல்லை நம்ம கிட்ட. எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மை இல்லாம போயிருது. தன்னம்பிக்கை, முடியும், கண்டிப்பா இந்த காலம் கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம போயிடுது. பயம், ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம். இந்த 3 மனோநிலைகள் தான் கவலைகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது.
இப்ப நம்மகிட்ட கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, பேராசை, ஒழுக்கம் மீறிய காம நோக்கம், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை, இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கவலை இல்லாத மனிதர்களா தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த 10 காரணங்களையும் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சிக்கலுக்கு காரணமாக இருக்கும். மனசுல குழப்பத்துக்கு காரணமாகவும், உள்ளத்திலே களங்கத்திற்கு காரணமாகவும் இருப்பது இந்த கோபம், வஞ்சம், பொறாமை இதுகெல்லாம் தான். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ணத்தால தான் அத மாத்தணும். நல்ல சிந்தனை ஆற்றலோட அத யோசிச்சு பார்க்கிறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் என்னென்ன? எதனால இந்த கவலைகள் நமக்குள்ள வருது? நம்மள விட்டு அகலவே மாட்டேங்குது. அப்படின்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி, அத அகத்தாய்வு பண்ண சொல்றாங்க சாமிஜி. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். ஒரு பொருள் குறள் அழகா சொல்லுது பாருங்க. பற்று நம்மகிட்ட அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவலை நம்ம விட்டு போகவே போகாது. பொருள் மீது, புலன்கள் மீதோ, பொருள் மீதோ, நபர் மீதோ பற்று அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட எல்லா குணங்களும் ஒட்டிக்கிட்டு தான் நிக்குமாம். பற்றற்ற நிலைக்கு கொண்டு செல்வது இந்த மௌன நோன்பு. மௌனத்துல நின்னு ஆராய்ச்சி பண்றப்பதான் நம்முடைய செயல்கள், நம்முடைய சொற்கள், நமக்குள்ள இருந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து அலைமோதி நிக்கும் பாருங்க. நம்ம புரிஞ்சுகிட்டு வாழ்றோம் பாத்தீங்களா இந்த வாழ்க்கை. பல நிகழ்வுகள கடந்து வந்திருப்போம். நல்லா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க. மௌனத்துல நின்னு ஆழ்ந்து ஆழ்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் தன்னுடைய கர்மாவ நம்ம தூய்மைப்படுத்தணும். களங்கமான எண்ணங்கள் இல்லாத ஒரு கர்மாவ நமக்குள்ள வச்சுக்கணுங்க. நமக்கு கவலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பொருளிலோ அல்லது ஒரு நபர் மேலயோ, ஒரு நிகழ்ச்சியிலோ ஏதோ ஒண்ணு மூலமா தானே கவலை அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட வந்திருக்கும். இந்த எண்ணம், இந்த உணர்வு அந்த பொருள் மீது இல்லைங்க. அந்த நபர் மீது இல்ல. அங்க நடந்த நிகழ்ச்சிகள் மீது இல்லைங்க. நம்ம மனதிற்குள்ள தாங்க இருக்குது. மனம் எப்படி எதை நினைத்துக் கொண்டிருக்கிறதோ, எதை அசை போட்டுக் கொண்டிருக்கிறதோ, அதுவாக மாறக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த மாபெரிய மனம். ஒரு பொருளையோ, நபரையோ, நிகழ்வுகளையோ மனதிற்குள்ளே வைத்து இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து பற்றற்ற நிலையிலே ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது, மனதிலே ஒரு கனம் இருக்காது. நெகிழ்வு இருக்கும். வாழ்க்கையை அனுபவிக்கத் தோணும். நம்மகிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நடக்கக்கூடியத அப்படியே ஆனந்தமா அனுபவிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லது, கெட்டதுன்னு யாருங்க முடிவு பண்றா? நமக்குள்ள இருக்கக்கூடிய மனம் தானே. நமக்கு மட்டும் தான் துன்பம் வருகிறதா? நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எத்தனை கோடி மனிதர்கள், அத்தனை மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கிறது அல்லவா? தனக்கு மட்டும் தான் அப்படிங்கிறதை விட்டு விட்டு இந்த உலக நோக்கத்தை எட்டி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா, அதுல கிடைக்கும் பாருங்க. எல்லாம் இறைவன் செயலே, எல்லாம் இறைவனுடைய சொரூபமே அப்படிங்கிறத உணரணும். நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தா என்னங்க வரப்போகுது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் தான் விரயமாகும். உடம்புல ரத்த அழுத்தம், அஜீரணம், தலைவலி, சுவாச நோய்கள் இதெல்லாம் தான் அதிகமாகுமா? கவலைப்படுறதுனால எந்த சிக்கலையாவது தீர்க்க முடியுதுங்களா?
கவலைப்பட்டதுனால அந்த சிக்கல் பெருசாத்தான் போயிட்டு இருக்குமே தவிர, அதனுடைய நுட்பத்தை அறிந்து, ஆராய்ந்து, அதனோடு நுணுகி, திறமையோடு அந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள வரணும். அதுக்கு தான் சாமிஜி என்ன சொல்றாங்க? இந்த கவலையை பெருக்கும் மனநிலைகளாக இருக்குது பாருங்க. திறமையின்மை, தன்னம்பிக்கை, அச்சம், இந்த 3 குணங்களையும் மாற்றி திட்டமிடுதல், விழிப்பு நிலை, தற்சோதனை அப்படின்னு 3 குணங்களை நமக்குள்ள வளர்த்திக்க சொல்றாங்க. பிளானட் ஒர்க். இப்ப எதையுமே திட்டமிட்டு செயல்புரியறது. இப்படி நடந்தா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலையோட அவேர்னஸ் நமக்குள்ள. தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். அப்ப தற்சோதனை தாங்க நமக்கு எந்த இடத்துலயும் கை கொடுக்கறது. தற்சோதனை தான். தினமும் நல்லா தற்சோதனை பண்ணி பாருங்க. தன்னைத்தானே சோதிச்சு பாருங்க. எனக்குள்ள எழுகின்ற இந்த எண்ணம், கோபம், சினம், போட்டி, பொறாமை இது சரியானதா? என் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு இது சரியான வழியை காட்டுமா? அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அதற்கான பதில் அழகா கொடுக்குங்க இந்த பிரபஞ்சம். அதனாலதான் சாமிஜி எந்த இடத்துலயுமே கவலைப்படாதீங்க. கவலை அப்படிங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை வாரி இறைக்கும். அப்படி ஒரு கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணிய மேல கொண்டு வந்து எடுக்குது பாருங்க. அதைத்தான் கவலைன்னு சொல்லுவோம். அது மாதிரி உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய அப்படியே மேலிருந்து வாரி இறைக்கக்கூடிய தன்மை இந்த கவலைப்படுகின்ற குணத்திற்கு இருக்கு. அத நம்ம உணர்ந்து இந்த கவலை இல்லாம வாழ பழகி மனதுல எப்பொழுதுமே ஒரு தெளிவு அப்படிங்கறது நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா மனம் எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும். கவலை என்பது உள்ளத்திலே கொடிய நோய். சாமிஜி அழகா சொல்றாங்க பாருங்க. கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். கணக்கு தவறாய் எண்ணம் மாற்றலாம். கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும். கவலை உடல் நலம் உள்ள நலன் கெடுக்கும். கண் முதலாய் பொறி 5 வளம் கெடுக்கும். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம். கவலையே இல்லாம வாழ முடியுமா என்ற கேள்விக்கு விடை கிடைக்குமா? என்னைக்கு ஒரு மனிதர்கள் இடத்துல நோய் இல்லாம வாழ்க்கையில சிக்கல் இல்லாம இருக்கிறோமோ அப்ப கவலை இல்லாத மனிதர்களை பார்க்க முடியும். அப்ப அந்த சிக்கலுக்கு தீர்வாக நமக்கு சாமி உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க, தியானம் கொடுத்திருக்கிறாங்க, உயிருக்காக காயகல்பம் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி நமக்குள்ள வேணும், ஒரு சங்கல்பம் வேணும். இந்த திறமை என்னையும் இல்லாம இருக்கிறோம் பாருங்க. எந்த இடத்துலயும் திறமையோடு துணிந்து செயலாற்றக்கூடிய ஒரு அறிவு வந்துருச்சுன்னா உடலை பற்றிய கவனம் நமக்குள்ள வந்துடும். உயிரை பற்றிய ஒரு தன்மை நமக்குள்ள கிடைக்கும். மனதினுடைய உண்மைய உணர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த மனதை நெகிழ்ந்து அதோட இணைந்து வாழ முடியும். மனம் படுத்துகின்ற பாடுதானே இத்தனையும். இந்த மனதோட இணைஞ்சு பயணம் பண்ணுங்க. மனதினுடைய உண்மை நிலையை உணர்ந்து வாழணும். எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதுவும் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறதா. நம்ம எது வேணும்னு தேடிட்டு இருக்கிறோமோ, எதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ இந்த பிரபஞ்சம் அதை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்ற மனிதர்களுக்கு கவலைகளை அள்ளி அள்ளி கொடுக்குதாம். நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல மகான்களை
நினைக்கின்ற பொழுது அவர்களும் அவர்களுடைய தத்துவங்களும் நம்மோடு கலந்துட துடித்துக் கொண்டிருக்கிறார்களாம், காத்து கொண்டிருக்கிறார்களாம். அதனால தானேங்க நல்ல எண்ணத்தையே நினைக்க வேண்டும். இந்த மௌனத்துல மனம் தெளிந்த நிலையில எண்ணுகின்ற எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனதிலே சிறு குழப்பங்கள் கூட இல்லாத ஒரு நிலைக்கு நம்மள தயார்படுத்திக்கணும். அதற்காக கொடுப்பது தானேங்க இந்த மௌனம். மனம் அமைதி நிலையில, ஆழ்ந்த நிலையில நின்று தன்னையே சிந்திக்க துவங்குவோம்.
இந்த மௌன நிலையில கவலையை பெருக்கும் மனநிலைகள் திறமை இல்லாம, தன்னம்பிக்கை இல்லாம, பயத்தோட, அச்சத்தோட வாழ்றோம் பாருங்க. இத சாமிஜி அழகா ஒரு பாடல்ல குடுத்திருக்காங்க. அச்சம் தவிர்த்து முழு திறனோடு சிந்தனை என்ற கண்ணாடி அணிந்து கொண்டு முகவரியை படிக்கத் தெரிந்த மொழி ஞானத்தோடு துன்பத்தை களைந்து கவலையின்றி வாழ்வேன் என்று சங்கல்பம் எடுத்துக்குவோம். இந்த மௌன நிலையில கவலை இல்லாமல் கவலையை ஒழிக்க வேண்டும் என்ற சங்கல்பம் நமக்குள்ள இருக்கணும். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாமல் இருக்கும்போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கேட்டு கிடக்கின்றான். கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்ற நினைவோடு மௌனத்தை நிறைவு செய்கிறோம். மௌன நோன்பில் இன்று நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பினை தொடர்ந்து நாளை மௌன நோன்பு துவங்கும் வரை இந்த சிந்தனையே மனதில் கொள்வோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர் தன் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மௌன நிகழ்வு சிறப்பாக நடைபெற பின்புலத்திலிருந்து அருட்தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அவர் தன் அன்பு குடும்பங்களுக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். டிசம்பர் மாதம் முழுவதும் மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.